வணக்கம் வணக்கம் மக்களே. இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கிற மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமைச்சர் வீட்டிலிருந்து பணம் கட்டுக்கட்டாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் நிறையா காரில், வீட்டில், அதுவும் ரகசிய வீட்டிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை நிறைய எடுக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி எனக்கு தெரிய வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம், அந்த பட்டனை அழுத்துங்க. பக்கத்தாலேயே அந்த பெல் ஐக்கான் வரும், அதை ஒரு டேப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்போல்லாம் வீடியோ கொடுக்குறோமோ அப்போல்லாம் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா உடனடியாக நீங்கள் இதுமாரி பண்ணி வச்சுக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சற்று முன் அமைச்சர் ரகசிய வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 700 கோடி ரூபாய் பணம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கியிருக்குது. எப்படிங்க இவ்வளோ பணம் சம்பாதிச்சாங்க? நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 லட்சம், ஏன் ஒரு 10 லட்சம் கூட சேர்க்க முடியாத சூழ்நிலையெல்லாம் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எப்படி இத்தனை கோடி ரூபாய் பணத்தை பார்த்தீங்க அப்படின்னா சேகரிக்க முடியுது? அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எடுத்தது எல்லாமே 500 ரூபாய் நோட்டுகள். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ எடுத்த நோட்டுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் நோட்டுகள். ஓட்டுக்கு 1000, 2000 அப்படியே 500 ரூபாயை கொடுத்தா தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை சூஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் கருத்துக்கள் தெரிந்தது, இது எதனால் கொடுக்குறாங்க, எதுக்கு இப்படி சேகரிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். அடுத்தடுத்த தகவல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த பதிவாக வரும். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். இந்த அமைச்சர்கள்கிட்ட மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பணம் எப்படிங்க வருது? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செந்தில் பாலாஜிலாம் இருந்தார். அவருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட இடத்துல பண வசதி, செல்வாக்கு படைத்தவர்கள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அமையுதே. ஏழைகள் யாருமே மேலே வர முடியல. ஓட்டு கேட்குறதுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு டைமு, இல்லைன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு டைமு வராங்க, ஓட்டை வாங்குறாங்க, அவ்வளோதான். ஜூட்டு விட்டால் அடுத்த 5ஆவது வருஷம் 6ஆவது வருஷம் வேற ஒரு ஆள் வராரு. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு கொடுத்தவங்களுக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க, வேற ஒரு புது முகத்துக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்குண்டான விட உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இப்போ சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் வீட்டில், அதுவும் ஒரு ரகசிய வீடு, அவருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு வாடகைக்கு விட்டுருக்காரு. அதாவது அவங்க பினாமியில் இருக்கக்கூடிய வாடகைக்கு விட்டுருக்காங்க, ஏன்னா சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாடகைக்கு வீட்டில் இருந்ததை கீழே தரையை நோண்டி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பணம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் போட்டு உள்ள ஒரு ரகசிய அறை, ரகசிய வீட்டில் ஒரு ரகசிய அறையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது போன்ற தகவல்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்த பதிவில் பார்க்கலாம்.